மனசு பாதிக்கப்பட்டு அதனால வயிறு சார்ந்த ஜீரணம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கவலையை நம்ம நீக்கும் போது அந்த மருந்தோ மாத்திரையோ ஜீரணத்துக்காக பயன்படுத்தும் போது விரைவா முழுமையா அதுல குணமாகும். நான் சாப்பிட்டா ஜீரணமே ஆக மாட்டேங்குதுங்க. நான் இந்த பொருளெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன், ஆனா இப்ப சாப்பிடவே முடியல. 2 இட்லி தாங்க சாப்பிட்றேன், அதுக்குள்ள வயிறு கும்முன்னு ஆயிருது. சாப்பிட்டாலே மேல மேல எது கழிக்குது, புளிச்ச ஏப்பமா வருது. இதுக்காக நான் பல்வேறு சிகிச்சை எடுத்துக்கிறேங்க, ஆனா எனக்கு சரியாகவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன செய்யறது? உடம்புல இந்த மாதிரி பாதிப்பு இயல்பாவே ஏற்படும். அப்ப அவங்க ஒரு மருந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா சரியாயிரும். சிலர் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் எனக்கு இந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குதுங்க, என்ன செஞ்சாலும் சரி, மாத்திரை சாப்பிட்டா ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் பார்த்தா இதுதாங்க தலைவலி. உடம்ப மட்டும் சரி செஞ்சா பத்தாது, மனசையும் சேர்த்து சரி செஞ்சாதான் இது சரியாகும். கவலை ஜீரண மண்டலத்தை பாதிக்கும். அப்ப அந்த கவலையை நீக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு மருந்து எடுத்தோம் அப்படின்னா விரைவா அதுல இருந்து நம்ம குணமாகி வந்துடலாம். இந்த மாதிரி மனக்கவலைகள் நம்மளை தாக்கும் போது அப்படியே மெதுவா நம்ம உடம்பையும் தாக்க ஆரம்பிக்கும். நம்ம கவலையே இருக்கும்போது ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது அலர்ட் மோட்ல இருக்கும். நம்ம சாப்பிட்ட உணவை ஜீரணம் பண்ணுங்கிறது அதுக்கு 2ஆம் பட்சமா போயிடும், நமக்கு ஜீரணமே ஆகாது. மனசு பாதிக்கப்பட்டு அதனால உடல் பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க என்னதான் மருந்து மாத்திரை எடுத்தாலும் அந்த மனசை சரி செய்யாம உடம்ப மட்டும் சரி செஞ்சா நிச்சயமா சரியாகாது. அப்ப மனசை சரி செய்யணும். மனசு சரி செய்யறதுக்கு என்ன வழி? இந்த மலர் மருத்துவம் நோய்களை குணப்படுத்துறது இல்ல, அதுக்கு பதிலா மனநிலையை குணப்படுத்துது. அதே போலதான் வயிறு சார்ந்த ஜீரணம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய கவலையை நம்ம நீக்கும் போது உடல் மனம் சமநிலை அடையும். சமநிலை அடையும் போது நீங்க அந்த மருந்தோ மாத்திரையோ ஜீரணத்துக்காக பயன்படுத்தும் போது விரைவா முழுமையா அதுல குணமாகும். சரி, இந்த கவலை போக்குறதுக்கு என்னப்பா மலர் மருந்து, அதை சொல்லுதானே கேக்குறீங்க. சென்சியன் மலர் மருந்து. எப்படி கவலை வந்தது, உடம்பு பாதிக்கப்பட்டு வயிறு சார்ந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டுச்சோ அதே போல இந்த மலர் மருந்து சாப்பிட்டு மனசு இயற்கையான முறையில் சமநிலை அடையும் போது அதே போலவே உடம்புலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம ஏற்கனவே வயிறு சார்ந்த தொந்தரவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இந்த மலர் மருந்தை இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பா அதுல இருந்து முழுமையா வெளியே வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த மாதிரி தான் ஒரிஜினல் மலர் மருந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கங்க, ஒரு 2 சொட்டு போதும். கையை வச்சு இப்படி குலுக்குனீங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இயல்பா நம்ம குடிச்சுக்கலாம். இப்படி நீங்க இந்த மலர் மருந்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால ஏதாவது பக்க விளைவு ஏற்படுமா? ஒரு பக்க விளைவு கூட ஏற்படாது. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரை யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். வரக்கூடிய ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பா இந்த மலர் மருந்தை பத்தி முழுசா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இயற்கை மற்றும் மலர் மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 2000 ரூபாய். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.